there is a spiritual warfare that goes in every believer's life. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய யுத்தமானது நடந்து கொண்டு இருக்கிறது. We are in a battlefield every moment, morning, afternoon, evening, night. ஆகவே காலை, மத்தியானம், இரவு எல்லா வேளைகளிலும் நாம் ஒரு யுத்த களத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம். When Psalmist wrote Psalm 91, சங்கீதம் 91 he said that arrows are being flown in the afternoon, in the evening, in the night. சத்துரு நமக்கு விரோதமாக அவன் அம்புகளை எய்கிறவனாக இருக்கிறான். Either he attacks our mind or attacks our physique, or he may attack your spiritual life or the people around us. ஆகவே அவன் நம்முடைய சிந்தையை தாக்குவான், நம்முடைய சரீர பலவீனத்தை கொண்டு வருவான். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை கொண்டு தாக்கி அவன் அங்கே நிர்மூலமாக்க முடியும். If you are not in the battlefield, that means you are in the enemy's camp. ஒருவேளை நீங்கள் அவிதமான ஒரு யுத்தம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் சத்ருவோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். As simple as that. அதுதான் மிக சரியானது. Why? ஏன்? When the light can never join with darkness. எப்பொழுதுமே வெளிச்சம் இருளோடு கூட ஒருபோதும் சேர்ந்து கொள்ளாது. Darkness will never join with light. இருளும் ஒருபோதும் வெளிச்சத்தோடு வந்து சேராது. What you have to check is whether the light is in me. இப்பொழுது நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், வெளிச்சம் என்னிடத்திலே இருக்கிறதா? Shall we turn to Acts chapter 22 verse 14 and 15. நாம் காலையிலே தியானித்த அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களுக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். Then he said, the God of our fathers has chosen you that you should know his will and see the just one and hear the voice of his mouth, for you will be his witness to all men of what you have seen and heard. அப்போஸ்தலர் 22:14 அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். We meditated that God has chosen us. நாம் தியானித்தோம், தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். We also meditated that God has showed his will through his word and he has told how to do his will. ஆகவே தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். And then we also meditated we have to see the Lord and to hear his voice. நாம் தேவனை நாம் காணவும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கவும் வேண்டும். Your heart and my heart should have a hunger to have that holiness which God has in his life. தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் அதிக வாஞ்சையோடு தாகத்தோடு நாம் காணப்பட வேண்டும். The Lord always sees the root, he never sees the action. தேவன் நம்முடைய வெளிப்படையான செயல்களை அவர் பார்க்கவில்லை, அந்த செயல்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்கின்ற அந்த வேரை அவர் பார்க்கிறார். The success of a Christian life is not in the public life, it is how you live in your private life. உங்களுடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை அனுபவத்தை வைத்து அல்ல, தேவன் மட்டுமே பார்க்கக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை வைத்துத்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வெற்றியுள்ள வாழ்க்கை தேவனால் நிர்மாணிக்கப்படுகிறது. When you have a successful public life, people will appreciate you, people will follow you, people will say good likes, good followers on Instagram, on social media. உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கலாம், ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளலாம், உங்களை பாராட்டலாம், உங்களை புகழ்ந்து கொள்ளலாம். யூடியூப் இன்னும் ட்விட்டர் போன்ற அநேக காரியங்களிலே அநேகர் உங்களை பின்பற்றலாம். Today you have people who long to have that following, likes in their lives. ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உடனே லைக்ஸ் போடுவாங்க. Without that they can't sleep. அது இல்லாம அவங்க தூங்க முடியாது. I'm not speaking about people who is only 18 years old. People of 60 years old also are wanted that likes. 18 வயசு பிள்ளைங்க தான் லைக்ஸ் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. 6 வயசு பிள்ளை கூட லைக் போடுறத ரொம்ப லைக் பண்ணுவாங்க. 6 வயசு இல்ல 60 வயசு. They also want likes.
60 வயது நபர் கூட லைக் போடுறதுல ரொம்ப லைக்கா இருக்காங்க. Sometime back I was speaking to a grandma. நான் ஒரு முறை ஒரு வயதான ஒரு பாட்டியின் இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். She is a modern grandma. அவங்க ரொம்ப நவீன கிராண்ட்மா. என்ன பிரதர்? நவீன பாட்டி. கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட் தான் அவங்க. அவங்க ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. வாட்ஸ்அப் வச்சிருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. One day she had put about how she cleaned her kitchen. ஒரு நாள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் என்னுடைய சமையல் அறையை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு விட்டாங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போட்டாங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டாங்க. ஒரு மூவி அப்படி கிச்சனை ஃபுல்லா காட்டுறது. அப்படியே ஒரு வீடியோ எடுத்து அதை தன்னுடைய சமையல் அறையை தான் எவ்வளவு நேர்த்தியாக பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு விட்டாங்க. அந்த நேரத்துல நான் வேற ஒரு ஆளோட கோபத்துல நான் இருந்தேன். சகோதரன் இன்னொருவரோட ரொம்ப ஒரு கோபத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, கோபத்தை தீர்க்கிறதுக்கு வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தேன். சரி, நம்ம ரொம்ப கோபமா இருக்கேன், நம்ம வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பார்ப்போம், ஸ்டேட்டஸை பார்ப்போமே சொல்லிட்டு ஸ்க்ரோலிங் ஸ்டேட்டஸ் அப்படியே வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அழகான கிச்சன். அந்த பாட்டியம்மா கிச்சனை பார்த்தேன். என்ன அழகா இருக்கு. சாரி, மாடர்ன் பாட்டியோட கிச்சன். மாடர்ன் பாட்டியோட கிச்சனை பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. செடி எல்லா சைடும் தொங்குது. எல்லா பக்கமும் செடி தொங்குது. பாத்திரமே இல்ல கிச்சன்ல. பாத்திரமே இல்ல, ஃபுல்லா செடி தான். செடி தான் இருக்கு. எனக்கே ஒரு டவுட், whether this is a garden or a kitchen. எனக்கே ஒரு சந்தேகம் ஆயிட்டு, இது தோட்டமா அல்லது சமையல் அறையா. So I was looking for 2 minutes. 2 நிமிடங்கள் அதை நான் பார்த்தேன். இந்த பாட்டி எவ்வளவு மாடர்னா இருக்காங்க, என்ன இந்த பாட்டி இவ்வளவு நவீனமா இருக்கிறாங்க. I went to the other status. சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்டேட்டஸுக்கு தாண்டி போனா 10 minutes call came. 10 நிமிடம் கழித்து எனக்கு போன் வருது. எங்கிருந்து? அந்த பாட்டிட்டு இருந்து. கரெக்ட். பாட்டி கிட்ட இருந்து போன் வருது. அந்த நவீன பாட்டியின் இடத்துல இருந்து சகோதரனுக்கு போன் வருது. I thought something happened. என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். லைக்கே கொடுக்கலையே அப்படி சொன்னாங்க. ஸ்டேட்டஸை பார்த்து சரிதான்ப்பா, நீ லைக் போடலையே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி போன்ல என்ன இடத்துல கேட்டாங்க. ஸ்டேட்டஸ்ல எப்படி லைக் போடுறது எனக்கு தெரியல. ஸ்டேட்டஸ்ல லைக் போடுறது எப்படின்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நல்லா இருக்கத சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் நல்லா இருக்குனாலும் நீ சொல்லலாம்ல. 10 மினிட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்காக. நீ ஏதாவது சொல்லுவேன், நான் 10 நிமிஷமா நான் உனக்காக காத்திருக்கிறேன். அன்னைக்குல இருந்து நான் பாட்டியோடைய லைக் ஃபர்ஸ்டே போட்டுறது. அன்னையில இருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணி பாட்டிக்கு லைக் போட்டுறது. வாட் அ லாங்கிங். எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு. 10 மினிட் வெயிட் பண்ணாங்க. 10 நிமிடங்கள் அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு அப்ரிசியேஷன் யார்கிட்டயாவது வரணுமே. யாருக்கிடத்திலாவது நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்காதா? ஒரு 100 பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 பேர் நம்மளை பாராட்டி இருக்கிறார்கள். இதுதான் உலகம். இதுதான் இன்றைய உலகமாக. Today's world will never be come and they won't appreciate you. They will appreciate you on the social media. லைக் போடுங்க, லைஃப் ஹாப்பி. ஆகவே இன்றைக்கு இருக்கிற அந்த நவீன உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, யாரும் போய் தனிப்பட்ட விதத்துல போய் நம்ம பாராட்ட வேண்டாம். அந்த சோசியல் மீடியாவிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு லைக் போட்டு விடணும். அதனால இப்போ லாஸ்ட் 10 டேஸா நான் சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸே போறதில்லை. ஆகவே நான் இப்போ ஒரு 10 நாளாக நான் ஸ்டேட்டஸ் ஓபன் பண்றதே இல்லை. யார் கிச்சனை போட்டிருக்கானோ, பாத்ரூமை போட்டிருக்கானோ, நமக்கு கம்பு போகாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குது. ஆகவே யாரு கிச்சனை போட்டா இல்லை அல்லது பாத்ரூமை போட்டா இல்லை, நம்ம பார்க்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா லைக் போடலன்னா நமக்கு தான் கால். லைக் பண்ணலன்னு சொன்னா உடனே போன் பண்ணி கேட்பாங்களே. That's how the thinking is. So இதமாக இன்னைக்கு சிந்தனைகள் இருக்கிறது. குட் பார்ட்டி, சாரி மாடர்ன் பார்ட்டி இஸ் குட். அந்த நவீன பார்ட்டி மிக ஒரு நல்லவர்கள், குட் பிலீவர். அவங்க ஒரு நல்ல விசுவாசி. She is around 80 years old. அவர்களுக்கு 80 வயது. ஆனா லைக்கிங் இல்லாம தூக்கம் வராது. வாட்ஸ்அப்ல லைக் வரலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கமே வராது. ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும் சொசைட்டில. அது என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க, என் கிச்சனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும், இந்த சமுதாயம் தன்னை மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். Exactly opposite how the Lord wants. இது முற்றிலும்
தேவன் விரும்புவதற்கு விரோதமானது. ஏன்னா அதுல தப்பு எதுவுமே இல்லை. அது பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்படையாக அந்த பாட்டி காரியத்தை பாத்தீங்கன்னா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்குதா? இதுல ஏதாவது பாவம் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனா என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வசனம் வரும்போது எனக்கு லைக் போட முடியுமா? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வசனம் வரும்போது, ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டீங்க வசனத்தை, இதுல நான் பிடிச்சு நிற்பேன் சொல்லிட்டு லைக் போட முடியுமா ஆண்டவருக்கு? தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். என்ன பிரதர்? ஓ ஓகே, நான் தமிழ்ல சொல்லிட்டேனோ. நீங்க மாடர்ன் பார்ட்டி ஆயிட்டீங்களோ நான் நினைச்சேன். ஓகே ஓகே. ஸோ that's a life which we live today. ஆகவே இந்த நாளின் வாழ்க்கை முறை இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. When you read God's word, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, if the word comes to you, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, you want to take a decision in your life, அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க, you waited upon the Lord, நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கிறீர்கள், and you got a word from the Lord, தேவன் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். do you get that excitement that the Lord has given you the word? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை எனக்கு கொடுத்து விட்டார் என்று நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். That is why the psalmist says, இவ்விதமாகத்தான் அங்கே சங்கீதம் சொல்லுகிறது, he had a habit. அங்கே ஒரு பழக்கம் இருக்கிறது. What he did? என்ன செய்கிறார்? He waited on the Lord till he got an answer. தேவன் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் சொல்றேன். ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் உங்களை அதை விளக்குகிறேன். For example, ஒரு சின்ன உதாரணம். Brother has told me to wait under a tree. சகோதரன் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கொஞ்ச நேரம் மரத்தடியிலே காத்திருங்கள். I will come. நான் வருகிறேன். I will pick you up. நான் வந்து உங்களை கூட்டி செல்ல வந்து கொண்டிருக்கிறேன். 15 minutes I waited. 15 நிமிடங்களாக சகோதரன் காரிலே வருவார் என்று நான் அந்த மரத்தடியிலே காத்து கொண்டிருக்கிறேன். 15 crossed. 15 நிமிடம் தாண்டி விட்டது. Tension is there. இப்பொழுது எனக்குள்ளே சற்று டென்ஷன், பதட்டம் உருவாகிறது. Why? ஏன்? Lot of thundering around. எனக்கு இப்போ ஒரு பயம் உண்டாகுது. ஏன்னா இப்பொழுது அங்கே அதிகமான இடி முழக்கங்கள் அங்கங்கே கேட்டுக்கொண்டு. Here is a story, but hear it carefully. இந்த கதையை நீங்கள் மிக கவனமாய் கேளுங்கள். Lot of thundering. அதிகமான இடி முழக்கமான நேரமா இருக்கு. I keep thinking. ஆகவே நான் இப்பொழுது சிந்திக்கிறேன், why is brother late? ஏன் 15 நிமிஷத்துல வாரேன்னு சொன்னார், இன்னும் வரல. The thundering is also there in his place. நீங்க பார்த்தா ஒரே இடியா இருக்குதே, அங்கேயும் இதே மாதிரி இடி இருக்கும்ல. He can come soon, right? அப்ப அவர் வேகமா வரலாம்ல. All these questions is going on. எனக்குள்ளே விதமான கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Why can't I go back to my house? ஏன் நான் இங்க நிக்கணும்? பேசாம நான் என்னுடைய வீட்டுக்கு நான் ஏன் திரும்பி போக கூடாது? Why should I stand here? நான் ஏன் இங்க நிக்க வேண்டும்? 16 minutes have already passed. இது ஏற்கனவே 16 நிமிடங்கள் தாண்டி விட்டது. 20 minutes have already passed. 20 நிமிடம் ஆகிவிட்டது. 25 minutes have already passed. 25 நிமிடமும் ஆகிவிட்டது. I don't like this attitude. எனக்கு இந்த காரியம் பிடிக்கல. Let me do one thing. நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். Because I don't have a cell phone with me. என்னிடத்தில் இப்பொழுது செல்போன் இல்லை. And the rain is going to come. இப்பொழுது மழை வந்து கொண்டிருக்கிறது. I keep walking on the opposite side towards my house. ஆகவே நான் என்னுடைய வீட்டை நோக்கி நான் நடக்க ஆரம்பித்தேன். I keep walking. நான் நடக்க ஆரம்பித்தேன். I keep turning back seeing whether brother is coming. நான் அப்படி நடந்து கொண்டே சௌரன் வருகிறாரா என்று நான் பின்னோக்கி பார்த்தேன். I keep looking up whether the rain is going to come down. இப்பொழுது மழை வருமா வராதா என்று நான் மேல் நோக்கி பார்க்கிறேன். I'm walking very fast. நான் வேகமாக என்னுடைய வீட்டை நோக்கி செல்கிறேன். Already another 30 minutes crossed. 30 நிமிடம் ஆகிவிட்டது. I reach my home. நான் மீண்டும் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டேன். And I keep thinking, why did brother didn't come? எனக்குள்ளே ஒரு சிந்தை, ஏன் சகோதரன் வரவில்லை? Why can't he give importance to me? ஏன் எனக்கு அவர் வருகிறேன் என்று சொல்லி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? Has the rain come? மழை வந்ததா? No rain. மழை வரவில்லை. Still thundering. ஆனால் இன்னும் இடி முழக்கமாக இருக்கிறது. But a lot of fear and grip, it's gripping my heart. அங்கே அதிகமான ஒரு பயம் என்னுடைய இருதயத்தை பிடித்திருக்கிறது. Oh, we are waiting on the Lord, but why the Lord is not answering? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் ஏன்
நமக்கு பதில் கொடுக்கவில்லை. Why is he so far away? அவர் ஏன் தூரமா இருக்கிறார்? Why should I wait so long? நான் ஏன் அதிக நேரம் தேவனுக்காய் How long will I wait? எவ்வளவு நேரம் நாம் காத்திருக்க வேண்டும்? Should I wait for one day? நான் தேவனுக்காக ஒரு நாள் காத்திருக்க வேண்டும். Should I wait for 10 months? ஒருவேளை நான் 10 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். Should I wait for 10 years? ஒருவேளை நான் 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டுமா? But what did psalmist do? அங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறார்? He had mastered the time which he spent with God. தேவனோடு எப்படி நேரம் செலவழிக்கணும் என்பதிலே அவர் கற்று தேர்ந்து விட்டார். He was also under the tree. அவர் அந்த மரத்தின் கீழே நின்று கொண்டிருக்கிறார். He is also having thundering and problems around him. அவர் அங்கே இடி இடிக்கிறதையும் மழை வரக்கூடிய அந்த அபாய சூழ்நிலையை அவர் கவனிக்கிறார். But he knew that how to handle it. ஆனால் அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று. I will surrender to the Lord. அங்கே தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். Surrendering means I will never have confidence on myself. நான் ஒருபோதும் என்னுடைய சுயத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்கவே மாட்டேன். I will not have confidence on my mobile. என்னுடைய செல்போன் மேலே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். I won't have confidence on my family. நான் என்னுடைய குடும்பத்தின் மேலே என்னுடைய நம்பிக்கையை வைக்க மாட்டேன். I won't have confidence on my strength. என்னுடைய பலத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். I will not go back to my house. நான் மீண்டும் என்னுடைய வீட்டிற்கு திரும்பி செல்ல மாட்டேன். If psalmist was standing under the tree, அங்கே சங்கீதக்காரன் அந்த மரத்தின் கீழேயே நின்று கொண்டிருக்கிறான். He won't go back. அவன் திரும்பி செல்லவில்லை. What will he do? அங்கே என்ன செய்கிறான்? He will say, அவன் சொல்லுகிறான், this thundering is controlled by God. ஆண்டவரே, இந்த இடி முழக்கம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. The skies are under your control. ஆண்டவரே, இந்த வானங்கள் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. If the rain has to come, I will get wet, but it is under your control that I don't fall sick. ஆண்டவரே, இந்த மழையும் கூட உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. I will commit this brother into your hands, bring him safely at the right time. ஆண்டவரே, அந்த சகோதரனை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவரை நீ சரியான நேரத்திலே கொண்டு வாரும். At the right time you will bring him to me. I will go with him. ஆகவே அவர் சரியான நேரத்திலே நீர் கொண்டு வாரும். அவரோடு சேர்ந்து நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு நான். Simple illustration which I gave just to connect it to prayer. இந்த ஒரு சின்ன உதாரணத்தை நீங்கள் ஜெபத்திலே தேவனுக்காக காத்திருக்கிறதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுங்கள். I will take my courage from the Lord, not from myself. ஆகவே என்னுடைய உற்சாகம் என்பது அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டியதா இருக்கிறது. அது என்னுடைய பலத்தில் அல்ல. Sometimes when we sit for prayer, சில வேளைகளிலே நாம் ஜெபத்திற்காக நாம் காத்திருக்கின்ற பொழுது, when I have so many people around me, நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். when you come for prayer, நாம் ஜெபத்திற்காக நாம் வரும் பொழுது you feel that you are encouraged. So many people are there with me, so that there is encouragement. ஆகவே நீங்கள் இவ்வளவு மக்கள் என்னோட சேர்ந்து ஜெபிப்பதற்கு இருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து நீங்கள் உற்சாகப்படுகிறீர்கள். That is only second encouragement. That is the second part of encouragement. இது இரண்டாவது வகையான ஒரு உற்சாகம். But the most important encouragement has to come from above. ஆகவே முதலாவது உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியம் அது பரலோகத்திலிருந்து வரக்கூடியது. My question is, if no one is there with you, what will you feel encouraged about? இங்கே யாருமே இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் உற்சாகப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Today so many are there in the fellowship, Zion fellowship, you are encouraged. But tomorrow if situation happens, people are not there, what will you do? இன்னைக்கு இந்த சியோன் ஃபெல்லோஷிப்பிலே அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை கண்டு உற்சாகப்படுகிறீர்கள். ஒருவேளை அநேகர் நாளைக்கு இந்த இடத்தை விட்டு போனாலும் கூட நீங்கள் தொடர்ந்து தேவனாலே உற்சாகப்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். One brother in the Bible, he had problem in his family. வேதாகமத்திலே ஒரு சகோதரனை குறித்து பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்திலே பிரச்சனை இருந்தது. He had problem with his children. அவருடைய பிள்ளைகளோடு பிரச்சனை இருந்தது. His son was his biggest enemy. அவருடைய சொந்த மகன் அவருக்கு விரோதமாய் எழும்பினான். His wife was not supporting him for everything. அவருடைய மனைவி ஒருபோதும் அவருக்கு உடந்தையாக இருந்ததே இல்லை. Father-in-law was after his life that he should be killed. அவருடைய மாமனார் அவரை எப்போது கொல்லலாம் என்று வகை தேடிக் கொண்டிருந்தார். He was supposed to sit in his house, but he is not able to sit in his house. அவருடைய வீட்டிலே கூட அவராலே உட்கார முடியாமல் இருந்தது. He started moving out of his house. அவர் தன்னுடைய வீட்டை விட்டு ஓட வேண்டியதா இருந்தது. He had some friends with him. With that friends, he kept moving from one city to one city. அவர் தன்னுடைய சில நண்பர்களோடு இணைந்து உயிருக்கு பயந்து ஒவ்வொரு இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போய்க்கொண்டே இருந்தார். Just imagine, he would have thought, what type of family I have.
கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு கடினமான ஒரு குடும்பமாக அது இருந்தது. You say, what type of wife I have who is not coming with me while I'm traveling? ஆக இப்படி அவர் உயிருக்கு பயந்து ஓடும்பொழுது அவருடைய மனைவி அவரோடு கூட வராமல் அங்கே தனியா இருந்து He would கொண்டு have said, what mistake I did to my father-in-law? Why is he after my life? நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னுடைய மாமனார் என்னை கொலை செய்ய தேடுகிறார், And why is my son after me? ஏன் என்னுடைய மகன் என்னை விரோதமாக நிற்கிறார். One area to another area, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு, one village to another village. ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமம். His house was the roadside. அவருடைய வீடு என்பது அங்கே ரோட்லே தான் படுக்கிற ஒரு நிலைமை. He had to sleep in the rocks. அவர் பாறையிலே படுத்து தூங்கினார். He had to support, he had to protect himself, he had to protect the people around him. அவர் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் பாதுகாக்க வேண்டியதா இருந்தது. Where did he get his encouragement? அவர் எங்கே இருந்து உற்சாகத்தை பெற்றவராய் இருந்தார்? Psalm 27 verse 14 says, I waited on the Lord. சங்கீதம் 27 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். I waited on the Lord. கர்த்தருக்கே காத்திரு. My situation is bad. என்னுடைய சூழ்நிலை மிக மோசமாய் My இருக்கிறது. family is bad. என்னுடைய குடும்பம் எனக்கு விரோதமாய் I இருக்கிறது. don't have a family. எனக்கு குடும்பமே இல்லை. I don't have my children with me. என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இல்லை. I don't have my wife with me. என்னுடைய மனைவி என்னோடு இல்லை. My in-laws are against me. என்னுடைய உறவினர்கள் விரோதமாய் இருக்கிறார்கள். I'm going as a nomad, as a madman from one city to another city. நான் ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்திற்கு உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். What a difficult life. எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை என்பதை சிந்தித்து If பாருங்கள். that brother comes and sits here, you will say, what brother, what type of life are you living? அப்படிப்பட்ட அந்த சகோதரன் ஒருவேளை நம்முடைய மத்தியிலே வந்து உட்கார்வாரானால் நாம் என்ன சொல்லுவோம், என்ன வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஏளனமாக கேட்போம். Advisors will go to him and say that, go back to your family, why are you fighting like this? ஏன் நீங்க இப்படி குடும்பத்தை விட்டுட்டு இப்படிலாம் ஓடிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருங்க இப்படி இருக்கலாம்ல என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை சொல்வதற்கு நாம் துணிவோம். David had all his advices. ஆனால் இந்த எல்லா ஆலோசனைகளையும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கேட்டான். He heard everything. அவன் எல்லாவற்றையும் கேட்டான். But his main advisor was from the Lord. ஆனால் அவருடைய பிரதான ஆலோசனை தேவனிடத்திலிருந்து. He looked unto the Lord. அவர் தேவனை நோக்கி பார்த்தார். Tell me where to move. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? Give me food to eat. ஆண்டவரே, எனக்கு சாப்பிட ஆகாரம் தாரும். Give me comfort to the people who are around me. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதலை தாரும். People are tired. அவர்கள் மிக சோர்ந்து போய் It's இருக்கிறார்கள். a family problem for the throne. ஆண்டவரே, சிங்காசனத்தை குறித்ததான ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கிறது. It's a property problem. It's a very huge problem. ஆண்டவரே, இது சொத்து பிரச்சனையாய் மிக ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. What shall I do? ஆண்டவரே, நான் என்ன செய்வது? Imagine the Lord also allowed David to go from one wilderness to another wilderness. தேவன் தாவீதை ஒரு வனாந்திரத்திலிருந்து இன்னொரு வனாந்திரத்திற்கு ஓடி போவதற்கு அனுமதித்தார். At one point he saw his father-in-law. He had a chance to kill him because of his evil works. தன்னுடைய சொந்த மாமனார் தாவீதை கொடூரமாக கொலை செய்வதற்கு அங்கே அவன் தேடி வருகிறான். And David also had a chance to kill him. அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே அந்த கொடூர மாமனாரை கொலை செய்வதற்கான வாய்ப்பு அங்கே தாவீதுக்கு கொடுக்க. He has left his throne and is after his son-in-law. தாவீதை கொல்வதுதான் சவுலுடைய நோக்கமாகவே இருந்தது. சான்ஸ் கிடைக்கும் போது, ஆனால் சந்தர்ப்பம் வரும்பொழுது David looked unto the Lord and the Lord never allowed him to touch, made him touch Saul. இப்பொழுது தாவீதை கொல்ல வந்த சவுலை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தாவீதுக்கு வரும்பொழுது தாவீது தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவன் சொல்லுகிறார், நீ சவுலை தொடாதே. நீங்களும் நானும் அங்க இருந்தா நான் அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அந்த இடத்துல நீங்க தாவீதை போல இருந்தீங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சவுல் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேல பாப்பீங்களா அல்லது சவுல முடிச்சிருவீங்களா? நீங்க தேவனை நோக்கி பாப்பீங்களா அல்லது சவுலை காலி பண்ணிடுவீங்களா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு பின்னாடியே வராரு உங்களை கொலை பண்றதுக்கே, உங்களை கொலை செய்வதற்காக உங்க பின்னாலேயே துரத்திக்கிட்டே வருகிற ஒரு சவுல். வேற ஒரு ஆள் இல்ல, சொந்த மாமனார். உங்களுடைய சொந்த மாமனார்.
There are many people who behave like Saul. இன்றைக்கும் அநேக சவுலை போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். They are after our life. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியாக இருக்கிறது. They are after our life. நம்மளை கொல்லணும், நம்மளை வேதனைப்படுத்தணும்னு சொல்லியே சவுலை போலவே இன்னைக்கு அநேகர் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். What impressed me so much, it made me a big impression in my life, is when he had a chance to solve the problem, he looked unto God and said, "What should I do? Shall I spare him or shall I kill him?" அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வரும் பொழுது அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, நான் சவுலை கொலை செய்ய வேண்டுமா அல்லது உயிரோடு விட்டுவிட வேண்டுமா? David took the second choice. He is the God's anointed. Let God take care of him. I won't touch him. தாவீது சொன்னார், சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே நான் என் கையை போட மாட்டேன் என்று தாவீது சவுலை பார்த்து சொன்னார். If there is any Saul in your life, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இதை போல அநேக சவுல்கள் இருக்கலாம். or if there is anyone who is challenging your life, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். probably you came from an unbelieving family who never knew the Lord. ஆகவே ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம். They never approved your marriage in the church. ஆகவே நீங்கள் தேவனுடைய சபையிலே திருமணம் முடித்திருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு குடும்பமாக உங்களை பின்னணி Or they never accepted you to have children. ஆகவே நீங்க உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். It may be going on for a long time because they are unbelievers. ஆகவே அவர்கள் அவிசுவாசிகளாக இருக்கிறதுனாலே இந்த எதிர்ப்பின் நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கலாம். Don't fight this battle. அவர்களோடு கூட நீங்கள் யுத்தம் பண்ணவே வேண்டாம். Ask the Lord to interfere in this matter. தேவன் இந்த காரியத்திலே தலையிடும்படியாக அவரை நோக்கி The Lord will fight the battle at the right time. ஆண்டவர் சரியான நேரத்திலே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Your challenge and my challenge is, உங்களுடைய என்னுடைய சவால் என்ன என்றால், wait on the Lord till I get courage from the Lord. தேவனுடைய சரியான நேரத்துக்காக நாம் காத்திருப்பது. Wait on the Lord till you get courage from the Lord, not from people around. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய உற்சாகத்துக்காக நீங்கள் காத்திருக்காமல் தேவன் உங்களை உற்சாகப்படுத்தும்படி அவருக்காக Then he will give you the strength from the Lord. அப்பொழுது நீங்கள் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்வீர்கள். When you get the strength, move on. ஆகவே நீங்கள் தேவனுடைய பலனை பெற்று நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். When Moses was in a difficult situation, அங்கே மோசே ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்த போது people were asking him, what type of man you are? என்னையா நீ என்ன மனுஷையா என்று கேட்டார்கள். I had so much meat in Egypt. I had so much onions there. I had cucumbers there. Why you brought me into the wilderness? இங்கே இந்த வனாந்திரத்திலே நீ கொண்டு வந்து எகிப்திலே எங்களுக்கு எவ்வளவு வெள்ளரிக்காய், இறைச்சி, பூண்டுகளை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோமே. Moses never went and argued with them. மோசே ஒருபோதும் அவர்களிடத்திலே போய் அவன் வாக்குவாதம் செய்யவே இல்லை. He got the complaint in 1 year. அவன் அவர்களிடத்திலிருந்து ஒரு வருடமாக அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை கேட்ட பொழுது, I will go to my father. அவன் தேவனிடத்திலே போனான். If you read the book of Deuteronomy, நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, if you read the whole chapter one by one, அங்கே அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரங்களையும் ஒவ்வொன்றாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, Moses will be running to the Lord as much as possible. அங்கே மோசே முகங்குப்புற விழுந்தான், தேவனிடத்திலே போனான் என்று நீங்கள் அதிகமாக These people are crying. These people are crying. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அழுகிறார்களே. They are not happy with me. ஆண்டவரே, அவர்கள் என்னை குறித்து சந்தோஷமாக இல்லை. They are not happy with this journey. ஆண்டவரே, இந்த வனாந்திர பிரயாணத்திலே இவர்கள் சந்தோஷமாக இல்லை. I do not know what to do. ஆண்டவரே, நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. Literally he was saying, Lord, I don't have confidence in me, I have confidence in you. அங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என் மேலே என்னுடைய நம்பிக்கையை வைக்கவில்லை, நான் உண்மையிலே என்னுடைய நம்பிக்கையை வைக்கிறேன். I'm not going to give my thought, I'm going to ask you to give your thought to me so that I can give to these people. ஆண்டவரே, நான் என்னுடைய ஆலோசனையை நான் இந்த ஜனங்களுக்கு கொடுக்க போவதில்லை, நீர் உம்முடைய ஆலோசனையை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படி உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும். Like Nehemiah, Moses mastered the art of patiently waiting. அங்கே பொறுமையா இருப்பது என்பதை
மோசே மிக நேர்த்தியாக கற்றுக்கொண்டிருந்தான். In many of your lives, the Lord is saying, patiently wait, you have not mastered it. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், நீ பொறுமையாக என்னிடத்திலே நீ காத்திருக்க முடியுமா? இடி வரட்டும், இடி முழக்கம் வரட்டும், மழை வரட்டும், மழையே வரட்டும், அதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதெல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. ஓ பிரதர், லேட்டா கூட வரட்டும், சகோதரன் தாமதமாக வரட்டும், அதுவும் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. தேவன் தானே அனுமதித்து அப்படி செய்கிறார். ரைட் டைம் ஐ வில் டேக் யூ. சரியான நேரத்திலே நான் உன்னை கொண்டு செல்வேன். ரைட் டைம் ஐ வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம். சரியான நேரத்திலே உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்ப்பேன். Don't look at your neighbor and say it's solved in 2 years or 5 years or 15 years. ஆகவே உங்களுடைய அருகில் இருக்கிறவர்களை பார்த்து என்னுடைய பிரச்சனையை சரி செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்காதீர்கள். Don't look at them and take their advice. அவர்களுடைய ஆலோசனைக்கு நீங்கள் போய் நிற்காதீர்கள். Your advice has to come from this bottle of life. உங்களுடைய ஆலோசனை எங்கிருந்து வரணும் அப்படின்னா இந்த வேதத்திலிருந்து வரணும். This bottle of life should give you the knowledge and the wisdom how to move, take that next step. இந்த வேத புத்தகத்தில் இருந்து அடுத்த அடி என்ன வைக்க வேண்டும் என்று இங்க இருந்து நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். That is why in the Matthew chapter 7, இது நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே, when you stand under the tree and still keep waiting for an answer, அங்கே மரத்தின் கீழே நின்று கொண்டு ஒரு கேள்விக்கான பதிலை நாம் எதிர்பார்த்து, when you are still waiting, wondering what is happening, why is my brother not coming, அங்கே மரத்தின் கீழே நின்று கொண்டு ஏன் சகோதரன் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, when the situation around me is totally negative, அங்கே உங்களை சுற்றிலும் சூழ்நிலை சுற்றிலும் எதிர்மாறாய் இருக்கிறது, when fear has gripped your heart, அங்கே உங்களுடைய இதயத்திலே பயம் உண்டாகிறது, when your blood pressure has gone up, உங்களுடைய இரத்த அழுத்தம் கூடுகிறது, the Lord is saying in verse 7, ask and it shall be given unto you. அங்கே மத்தேயு 7:7 ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள். Your voice has to go up in this direction, not in this direction. உங்களுடைய சத்தமானது மேல் நோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய சுற்றிலும் இருக்கிற மக்களை நோக்கி செல்லக்கூடாது. If frustration happens in my life, இவ்விதமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமானா, I will immediately call my family member. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உடனே நம்முடைய குடும்பத்தாரை கூப்பிடுவோம். Oh, this is a problem. இதுதான் என் பிரச்சனை. What shall we do? நான் என்ன செய்ய வேண்டும்? No answer? எந்த பதிலும் இல்லையா? I'll keep the phone. போனை வச்சிருவேன். Next number, I'll call my colleague. என்னுடைய சக நபரை நான் கூப்பிடுவேன். This is my problem. இதான் என் பிரச்சனை, நான் என்ன செய்யறது? What should I do? நான் என்ன செய்வது? He will give a worldly solution. அவர் ஒரு உலக பிரகாரமான ஆலோசனையை You have already put it in your mind. அதை அப்படியே உங்களுடைய மனதிலே ஏற்று You will keep the phone. நீங்கள் உங்களுடைய போனை வைத்து விட்டீர்கள். You come to the house of God for prayer meeting. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய சபைக்கு ஒரு பிரேயர் மீட்டிங் வருகிறீர்கள். You keep it before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறீர்கள். And you hear the voice of God which clearly says what to do. அங்கே தெளிவாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். But the problem is, ஆலோசனை of Sanballat is already in your mind. ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்ன? ஏற்கனவே பல பேரிடத்திலே ஆலோசனை கேட்டு இந்த சன்பல்லாத் தொபியாவுடைய ஆலோசனை உங்க மனசுல இருக்கு. இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, சபையில சொல்றத கேட்கறதா அல்லது அவங்க சொல்றத கேட்கறதா, ஆண்டவர் சொல்றது கேட்கறதா அல்லது அவங்க சொல்றதை கேட்கறதா, ஆண்டவர் சொல்லுகிறத கேட்கறதா அல்லது உலக மக்கள் சொல்வதை கேட்பதா, கன்ஃபியூஷன், அங்க குழப்பம், மிக்சிங். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்றோம். அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரி, அவங்க சொல்றதுல இருந்தும் சில நல்லதை எடுத்துக்கிடுவோம், இங்க ஆண்டவர் சொல்றதுல இருந்தும் சில நல்லதை எடுத்துக்கிடுவோம். இன்லாஸையும் சந்தோஷப்படுத்தலாம், ஆண்டவரையும் சந்தோஷப்படுத்தலாம், சன்பல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தலாம், ஆண்டவரையும் சந்தோஷப்படுத்தலாம். என்னைக்கும் walls of Jerusalem cannot be built. இத நீங்க இப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டவே any time you can never build the walls of your family. ஒருபோதும் உங்களுடைய குடும்பத்தின் அலங்கத்தை நீங்கள் கட்ட முடியாது. Leave it unto the Lord. ஆண்டவரிடத்திலே செல்லுங்கள். Sometimes you have to be alone with the Lord, not with people. ஆகவே நீங்கள் தேவனோடு தனித்திருக்கும்படியாக ஜனங்களை விட்டு விலகி வாருங்கள். Nehemiah had people around him. He could have taken them in the night to show the walls which are broken. அங்கே அநேக ஜனங்கள் நெகேமியாவோடு கூட இருந்தாலும் கூட அவன் தனியாக போய் அந்த அலங்கத்தை அவன் சோதித்து பார்த்தான். If you read the word says Nehemiah took a conscious decision of going alone in the night to see the walls. நாம் அங்கே நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது
நெகேமியா தன்னோடு எந்த மனிதரையும் கூட்டி செல்லாமல் அவன் தனியாக சென்று என்ன செய்வது என்று அவன் அங்கே He took தீர்மானிக்கிறான். his own donkey and he went to see the walls. அவன் தன்னுடைய சொந்த கழுதையிலே அவன் போகிறான். He goes, sees there, and he weeps there. அவன் அந்த அலங்கத்தை பார்க்கின்ற பொழுது அவன் கண்ணீர் விட்டு அழுதான். He makes a decision with the Lord. அவன் தேவனோடு கூட இணைந்து ஒரு தீர்மானத்தை He எடுத்தான். gets a word from the Lord. அவன் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றான். He gets a word from the Lord, then he implements it with the people with whom God has given him. தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்ற பின்பு அவன் ஜனங்களை அழைத்து அதை ஜனங்களுக்கு அவன் கொடுத்தான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நாமளா இருந்தா என்ன செய்வோம்? We would have done the exact opposite, human nature. நம்முடைய மனித சுபாவம் என்ன தெரியுமா? அது நேர் எதிர்மாறானது. We would have taken many people around. See, this is how my family is. How my walls are not being built. நாம் என்ன செய்வோம்? எல்லா மக்களையும் கூப்பிடுவோம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் என்று எல்லாரிடத்திலும் ஆலோசனை கேட்போம். Sometimes if you have to have an answer from the Lord, you have to go alone. ஆகவே நீங்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் தனியாக தேவனோடு தனித்திருங்கள். Wait on the Lord. தேவனுக்காக காத்திருங்கள். God will give the plan. தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை God வைத்திருக்கிறார். will prepare your mouth how to handle the enemy. ஆண்டவர் எவ்விதமாக சத்ருவை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். Right from Nehemiah chapter 2 till the end, you find Nehemiah trusted on the Lord to build the walls. நீங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பாருங்கள், அவன் எவ்வளவு தூரம் தேவனை அவன் சார்ந்து இருந்தான், அதன் மூலமாக அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். Every time the strategy was different. ஒவ்வொரு தடவையும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தது. At one point, the people who were with him were becoming weak and sad. சில வேளைகளிலே மக்கள் மிக பலவீனமாக இருந்தார்கள், மிக ஒரு சோர்வாக கவலையாக இருந்தார்கள். But Nehemiah never left his contact with the Lord. ஆகவே அவன் தேவனோடு கூட உள்ள அந்த தொடர்பிலே அவன் மிக உறுதியாக இருந்தான். Matthew chapter 7 verse 7 will get fulfilled in your life when your attitude and when your heart is inclined upwards all the time. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை உண்மையாக இருக்குமானால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி கூப்பிடுகிறதா இருக்கும். மரத்தடியில நிக்கிறேன். I'm waiting under the tree. நான் மரத்தடியிலே காத்து கொண்டிருக்கிறேன். I see many people going around. அந்த வழியாக அநேக மக்கள் போய் If கொண்டிருக்கிறார்கள். I go and tell people, I do not know why he is not coming. அந்த மக்களிடத்திலே போய் அந்த சகோதரன் இன்னும் வரவில்லை என்று நான் முறுமுறுப்பு. Or if I tell them, why is the rain? Did they tell in the news today? இந்த மழை எதுவும் வரும் என்று செய்தி இருக்கிறதா? But why am I in this suffering? If I keep telling, grumbling around. இவ்விதமாக நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களிடத்திலே ஓடி ஓடி போய் நாம் சேர்ந்து கொள்வது. If I do it that way, நான் அந்த காரியத்தை நான் செய்வேனானால், how does Matthew chapter 7 verse 7 gets fulfilled in my life? அப்படியானால் எப்படி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்? Matthew chapter 7 verse 7 has to fulfill when you have a challenge in your life. Look unto God. The way you look matters a lot before you start your prayer. நாம் சுற்றிலும் இருக்கிற மக்களிடத்திலே ஓடி ஓடி போகாமல் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நாம் மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தால் மத்தேயு 7:7 நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். டைரக்ஷன் எப்படி இருக்குதோ அங்கதான் ஹெல்ப் இருக்குது. நம்ம எதை நோக்கி பார்க்கிறோமோ அங்கிருந்து நமக்கு உதவி வரும். You have to start looking up. நாம் மேல் நோக்கி பார்க்க நாம் ஆரம்பிப்போம். One day I was on the highway. நான் ஒரு முறை தேசிய நெடுஞ்சாலையிலே நான் சென்று கொண்டிருந்தேன். I have a heavy bike. பெரிய வெயிட்டான ஒரு பைக்கிலே நான் போய் கொண்டிருந்தேன். I was riding and I was going because I had a challenge with a family and I was praying and going. ஒரு குடும்பத்தை போய் சந்தித்து ஜெபிப்பதற்காக நான் சாலையிலே போய் கொண்டிருந்தேன். And it was around afternoon. அது மத்தியான வேளையா இருந்தது. I'm telling it for the glory of God. நான் தேவனுடைய மகிமைக்காக இந்த சாட்சியை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். And I was praying and going in the bike. நான் விதமாக ஜெபித்துக் கொண்டு நான் போய் கொண்டிருந்தேன். Normally that is the route where I take very slow rides so that I can also pray, worship and I enjoy that ride.
ஆகவே எப்பொழுதுமே நான் பைக்கிலே செல்லும் பொழுது நான் மிக மெதுவாக சென்று கொண்டு நான் தேவனை துதிக்கவும் ஒரு சந்தோஷத்தோடு கூட நான் பைக்கிலே சென்று Most of my confessions have happened in that highway. அநேக வேளைகளில் என்னுடைய தவறுகளை தேவனிடத்திலே அறிக்கை செய்வது கூட இந்த மாதிரி நெடுஞ்சாலையிலே நான் பைக்கிலே And பயணம் it was around in the afternoon. அது மத்தியான வேளையா இருந்தது. And I was going. நான் விதமாய் போய்கொண்டிருக்கும் போது Suddenly I had a blast. ஒரு வெடிக்கின்ற சத்தத்தை நான் கேட்டேன். I got surprised. எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. I'm praying and going, why this blast? நான் ஜெபித்து கொண்டுதானே போகிறேன், ஏன் இந்த வெடிக்கிற சத்தம்? எங்க நடந்துச்சு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சத்தம் அப்படி இருந்துச்சு. அந்த வெடிக்கின்ற சத்தம் மிக அதிகமாக கேட்டது. I was in around 60 km/h. நான் ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்திலே நான் போய் கொண்டிருந்தேன். I realized that my chain broke. என்னன்னு சொல்லி பார்த்தா என்னுடைய பைக் செயின் கட் ஆயிடுச்சு. It broke into pieces. அது துண்டு துண்டாக உடைந்து விட்டது. I didn't know what to do. என்ன இப்படி நடந்து விட்டது? And I have a போராட்டம் in that family. அந்த குடும்பத்தை நான் போய் சந்திக்க விடாதபடிக்கு எனக்கு ஒரு போராட்டம் So I ஆரம்பிச்சது. was praying, Lord, how should I handle it? I want the wisdom from the Lord. ஆண்டவரிடத்திலே நான் கேட்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்வது, எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். If I don't go there, I will miss the chance today. ஆண்டவரே அந்த குடும்பத்தை நான் இன்று போய் சந்திக்காவிட்டால் இந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் இழந்து விடுவேனே. They will surely get into sin because they have already planned for some sinning. அவர்கள் சில துணிகரமான பாவங்களை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். So I have to go there. You have told me to go, but I'm not able to go now. ஆகவே நான் போய் இவ்விதமாக அவர்களிடத்தில் நான் சொல்ல வேண்டும், ஆனால் நானும் செல்ல முடியாதபடி இங்கே நான் தடைபட்டு நிற்கிறேனே. I was standing there and asking the Lord, why is this? நான் நின்று கொண்டு தேவனை நோக்கி சொன்னேன், ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது? Not acceptable. ஆண்டவரே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Probably I have done a wrong mistake. நான் ஏதாயிலும் தவறு செய்து விட்டேனா? See my grumbling. நான் முறுமுறுக்க ஆரம்பித்தேன். I said, why this? ஏன் ஆண்டவரே? Why no comfort when I go for this work? ஆண்டவரே எனக்கு விதமாக அந்த வீட்டிற்கு செல்வதற்கு ஏன் அனுகூலமாக இல்லை? 1 minute I grumbled. 1 to 2 minutes. நான் ஒரு 2 நிமிடங்களாக நான் முறுமுறுத்து கொண்டிருந்தேன். Suddenly I had a change of mind. என்னுடைய மனதிலே திடீரென்று ஒரு பெரிய மாற்றம். I am the one who sent you. என்னுடைய மனதிலே ஒரு சத்தம், நான் தான் உன்னை அனுப்புகிறேன். அப்படின்னா ஏன் இப்படி? ஆண்டவரே அப்ப நான் கேட்டேன், இந்த சத்தம் எனக்குள்ள கேட்ட உடனே அப்படின்னா ஏன் எனக்கு இப்படி நடந்தது? Because chains are broken. அங்கே என்னுடைய பைக் செயின் எல்லாம் கட்டாயி போச்சு. No one is passing by. All lorries and buses are passing by. I can't stop anyone. அங்கே அந்த வழியாக பஸ் லாரி வேகள் செல்லுகிறது, நான் எதையுமே நான் நிறுத்த முடியாது. I have only 45 minutes. எனக்கு இன்னும் 45 நிமிடங்கள் தான் இருக்கிறது. 45 minutes crosses, things will change in that family. இன்னும் 45 நிமிடங்களுக்குள்ளே நான் அந்த வீட்டிலே போய் சேராவிட்டால் அங்கே மிகப்பெரிய சிக்கல் உண்டாகிவிடும். I said, I can't do anything. நான் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. Suddenly a change of mind. I said, I can't do anything. You handle the problem. அப்படியே முறுமுறுக்கிறதை நான் விட்டுவிட்டு, ஆண்டவரே என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, நீர் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று நான் ஜெபிக்கிறேன். If you don't control the situation, things will go bad, things will go, I have to wait here. ஆண்டவரே அந்த சூழ்நிலையை நீர் இப்பொழுது பொறுப்பெடுக்காவிட்டால் அந்த குடும்பத்தின் நிலை மிக பரிதாபமாக மாறிவிடும். That small prayer is not a very big prayer, but that surrendering to the Lord, I felt the Lord heard it. அது ஒரு சின்ன ஜெபம்தான், ஆனால் நான் என்னை முறுமுறுக்கிறதை நிறுத்திவிட்டு தேவனுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். How do I know it? அதை எப்படி நான் அறிந்து கொண்டேன்? 4 bikers were passing by. அங்கே 4 பைக் என்னை அங்கே தாண்டி சென்றது. They went far off. என்னை விட்டு அவங்க தூரமாய் போய், I can see that road, that far they have gone. அவ்வளவு தூரமாக போகிறதை நான் That main road. அந்த மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டாங்க. And they were returning the same route. அந்த போன 4 பைக்கும் அப்படியே மீண்டும் திரும்பி வருகிறது. I thought, why are they returning? நான் நினைத்தேன், ஏன் இவர்கள் திரும்பி They வருகிறார்கள்? said, who are you, sir? அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார் என்று. I said, I'm so and so, I have to go to this house. நான் சொன்னேன், ஐயா நான் இவ்விதமாக இந்த வீட்டுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். And my chain burst. என்னுடைய பைக்கினுடைய செயின் கட்டாய் விட்டது.
It has got burst into 3-4 pieces. அந்த செயின் 3-4 துண்டுகளாக சிதறிவிட்டது. You sit in the bike. நீங்கள் உங்களுடைய பைக்கிலே உட்கார்ந்து கொள்ளுங்க. 4 of us will push the bike because it is little heavy. நீங்க பைக்ல உட்கார்ந்து இருங்க, நாங்க பைக்கை தள்ளுறோம். I thought, what is 4 people? 4 நபர்கள். 2 people in the bike and 2 people were walking and pushing. 2 பேர் பைக்ல உட்கார்ந்தாங்க, 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா கீழே இறங்கி என்னுடைய பைக்கை தள்ள ஆரம்பிச்சாங்க. I have to travel another 12 kilometers. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்கள் அவர்கள் என்னை இப்படி தள்ளி கொண்டு போனார்கள். Continuously. தொடர்ச்சியாக. No one is speaking to each other. யாருமே யாரிடத்துல எதுவும் பேசவில்லை. And I was wondering, like king மாதிரி அப்படியே பைக்ல அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு ராஜா மாதிரி பைக்ல உட்கார்ந்து பிடிச்சிருக்கேன். 2 பேர் 12 கிலோமீட்டர் என்ன தொடர்ச்சியாக தள்ளி கொண்டே. 12 kilometers. 12 கிலோமீட்டர். The bike is going like this, coming. For me it is a roller coaster. ஆக சில நேரங்களில் ஏற்றம் இறக்கம் எல்லாவற்றையும் சேர்த்து தள்ளுறாங்க. I was wondering, who are these fellows? நான் கேட்டேன், யார் இவர்கள்? எனக்கா பயம். எனக்கு பயமா இருக்கு. யாரா தூக்கிட்டு போயிடுவாங்களா நம்மள? இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது. Correctly it came to a junction called Irumbuliyur. இரும்பொலியூர் என்கின்ற அந்த சந்திப்பு ஜங்ஷன் வந்த உடனே left it will go to Tambaram, right it will go to Chengalpet. ஆகவே இடது பக்கம் போனா தாம்பரம், வலது பக்கம் போனா செங்கல்பட்டு. Now from Tambaram I have to go another 5 kilometers to the bike service center. So தாம்பரம் வந்து அதுல இருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் வந்து அந்த பைக் ரிப்பேர் பண்ற இடத்துக்கு போறது. That time one man said, sir எங்க போகணும் சார் கேட்டாரு. அப்பந்தான் அதுல ஒரு நபர் கேட்டாரு, சார் நீங்க எங்க போக வேண்டும் என்று. I said தாம்பரம். நான் சொன்னேன் தாம்பரம். நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? They said Chengalpet. அவங்க சொன்னாங்க நாங்க செங்கல்பட்டு. ஐயோ, what will I do now? இப்போ அந்த 5 கிலோமீட்டர் நான் போணுமே, நான் என்ன செய்யறது? One man said, ஒரு நபர் சொன்னா, sir we will keep you in Tambaram and then go to Chengalpet. அவர்கள் சொன்னார்கள், உங்களை கொண்டு போய் அந்த ஒர்க் ஷாப்ல சேர்க்கிற வரைக்கும் நாங்க தள்ளிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்க செங்கல்பட்டு போகிறோம். All the 4 people do not know each other. அந்த 4 பேருமே ஒருவர் அறியாதவர்கள். They kept pushing. ஆகவே அவர்கள் தொடர்ந்து என்னை தள்ள ஆரம்பித்தார்கள். ஃபர்ஸ்ட் எம்டி ரோட்ல புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து டிராபிக் அதிகம் இல்லாத இடத்துல என்ன தள்ளாங்க, ஹைவேல. நெக்ஸ்ட் 5 kilometers full traffic, 4 people pushing me. இப்பொழுது அடுத்து மெட்ராஸ் சிட்டி. ஆகவே அது அதிக ஒரு டிராபிக் அதிகமான ஒரு இடத்துல இந்த 4 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க. 2 பேர் பைக்ல புஷ் பண்றாங்க, 2 பேர் நடந்து புஷ் பண்றாங்க. 2 பேர் பைக்ல காலை வச்சு மிதிக்கிறாங்க, 2 பேர் நடந்து கொண்டே தள்ளுறாங்க. நான் மேல உட்கார்ந்துட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ராஜா மாதிரி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். Whole way I passed. ஆகவே அந்த முழு இடத்துக்கும் வந்து காமெடி ஷோல இருக்கிற மாதிரி 2 பஸ்ஸஸ் மிடில்ல நான் போயிட்டு இருக்கேன். அங்க 2 பஸ் இருக்குது, அந்த 2 பஸ்ஸுக்கு நடுவுல என்ன தள்ளிட்டு எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றாங்க, மாட்டு வண்டி தள்ளுற மாதிரி தள்ளுறாங்களே இப்படி சொல்லிட்டு. அந்த பெரிய பைக்கை கஷ்டப்பட்டு அவங்க தள்ளுறதை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. I went to the service center. அந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் போனேன். மனசுல டிட்டர்மின் பண்ண, இவங்களுக்கு ஷியோரா ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுக்கணும். நிச்சயம் நான் மனசுல நினைச்சேன், இவங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி பார்சல் வாங்கி கொடுக்கணும். ஏதாவது கிஃப்ட் அது கொடுக்கணும், கையில ஏதாவது சந்தோஷமா கொடுக்கணும். Nearly 12 plus 5 17 kilometers என்ன தள்ளி இருக்காங்க. கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக என்ன தள்ளி இருக்காங்க. இந்த வெயில்ல தள்ளி இருக்காங்க. அதுவும் சென்னை சிட்டில 5 kilometers. இந்த கடுமையான சென்னை வெயில்ல இப்படி தள்ளி இருக்காங்க. I was so excited. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. I came to the service center. நான் என்னுடைய அந்த ஒர்க் ஷாப் வந்தபோது I kept my bike. அங்கே நான் என்னுடைய பைக்கை நிறுத்தினேன். I got down, I removed my helmet. என்னுடைய ஹெல்மெட்டை நான் எடுத்தேன். Then only I saw those people. They saw me. அப்பதான் அவங்க என்ன பாக்குறாங்க. And I also seeing them. அவர்களை நான் பாக்குறேன். But before I said my thanks, all the 4 left. நான் ஹெல்மெட்டை கழட்டிட்டு நான் திரும்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு பாக்குறேன். அந்த 4 பேருமே அங்க இல்ல. 4 people are not there. அங்கே அந்த 4 பேரும் இல்ல. 4 people left in 2 different directions. I didn't see them. I couldn't find them all. அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. I was wondering for minutes, how will I thank? Because everyone saw that people, the 4 people were pushing me. அந்த 4 நபர்களும் என்னுடைய பைக்கை தள்ளினதை எல்லாரும் பார்த்தாங்க. The showroom fellow came and saw, sir, இது மாதிரி பைக் புஷ் பண்ணது ஹிஸ்டரியிலேயே நடக்கல சார். இந்த ஒர்க் ஷாப்ல உள்ள அந்த நபர் சொன்னா, இந்த மாதிரி பைக்கை தள்ளிட்டு வந்ததை வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைன்னு. ஒரு ஆள் தள்ளுவாரு, 2 ஆள் தள்ளுவாரு, 2 பேர் தள்ளலாம். 2 பேர் நடந்து 2 பேர் சைட்ல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. நல்ல சீனா இருந்துச்சு சார். 2 பேர் பைக்ல தள்ளிக்கிட்டு 2 பேர்
பின்னால நடந்து வந்து தள்ளி இந்த மாதிரி ஒரு காட்சி, அற்புதமான காட்சி. My question is, who are these people? Till today I have not seen them. என்னுடைய இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய கேள்வி, யார் இவர்கள், எங்கே போனார்கள், எங்கிருந்து I வந்தார்கள்? saw them take the bike immediately when I got down. நான் இறங்கி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று இந்த ஹெல்மெட்டை கலத்தும் போது அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போனதை போல இருந்தது. ஆனா எந்த பக்கம் போனாங்கன்னு நான் கண்டே பிடிக்க முடியல. Wait on the Lord when you have problem. The Lord will send His angels at the right time in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வரும் பொழுது தேவனுக்காக காத்திருங்கள். தேவன் தம்முடைய தூதர்களை சரியான நேரத்திலே உங்களுக்காக அனுப்புவார். Human effort says murmur. Enemy says murmur. But God's children work on the Lord, patiently waiting on the Lord. நம்முடைய சுயம் முறுமுறுக்கும், சத்துரு நம்மை முறுமுறுக்க செய்வான். ஆனால் நீங்கள் முறுமுறுக்காமல் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். தேவன் உங்களுக்காக அற்புதமாய் கிரியை செய்வார். Isaiah chapter 40, ஏசாயா 40ஆம் அதிகாரம் verse 31. 31ஆம் வசனம். But those who wait on the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அந்த strength renew ஆற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான். அந்த புது பலனை நான் அடையும் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். How will I do this? எப்படி நாம் இதை செய்வது? We are going to meditate in two parts, in the morning as well as in the evening. ஆகவே நாம் ரெண்டு காரியமாக இதை நாம் பிரித்து காலையிலே இன்னொன்று மாலையிலே தியானிக்க போகிறோம். 1 Timothy 1 தீமோத்தேயின் புஸ்தகம் chapter 4 4ஆம் அதிகாரம் verse 7. 7ஆம் வசனம். 1 Timothy 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. Exercise towards godliness. இங்கே தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. Doing an exercise is the most difficult part. இவ்விதமாக முயற்சி பண்ணுவது என்பது மிக மிக கடினமான. You have to take time, you have to nurture, you have to wait for your muscle to build when you exercise. ஆகவே நாம் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்ப குறைக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம ரொம்ப கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். The trainer will say, don't eat this food. அவங்க சொல்லுவாங்க, இந்த இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்கன்னு. They will say that at this time you have to eat. இந்த குறிப்பிட்ட நேரம் தான் நீங்க இந்த தான் சாப்பிடணும். This time you have to sleep. இந்த நேரத்துல நீங்க தூங்கணும். That is how the exercise is. இதுதான் முயற்சி பண்ணுதல். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், for godliness, இங்கே தேவ பக்தியானது, you exercise it. தேவ பக்தி என்பது முயற்சி செய்ய வேண்டும். Every day, தினமும் you meditate on God's word. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். You wait patiently for the Lord. தேவனுடைய நேரத்துக்காக பொறுமையாக. Your direction should go up. நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய சிந்தை மேல் நோக்கி. Till the Lord answers, He will give you strength. தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்து பலன் தரும் வரைக்கும் you have to wait. நீங்கள் தேவனுக்காக காத்திருங்கள். That is exercising. அதுதான் முயற்சி பண்ணுதல். God willing, in the evening we'll see how do I exercise. ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் மாலை வேளையிலே நாம் எவ்விதமாக முயற்சி செய்தல் என்பதை நாம் தியானிப்போம். You are thinking of building your life. நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டுவது என்று நாம் சிந்திப்போம். You are thinking of building your own life. நம்முடைய சொந்த குடும்பத்தை கட்டுவது எப்படி என்று நாம் தியானிப்போம். You are thinking of building your family. நம்முடைய குடும்பத்தை கட்டுவதை குறித்து சிந்திப்போம். You are thinking of building your career. உங்களுடைய எதிர்காலத்தை கட்டுவதை குறித்து நாம் சிந்திப்போம். You are thinking of building your marriage. உங்களுடைய திருமண காரியங்களை குறித்து சிந்தியுங்கள். You are thinking of building it. அதை எப்படி கட்டுவது? With your strength you can't do anything. உங்களுடைய சொந்த பலத்திலே நீங்கள் எதையும் செய்ய முடியாது. If you don't come to a realization of that, still you have not allowed the Lord to work in your life. நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையுடைய சொந்த பலத்திலே செய்ய முடியாது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளாத பட்சத்திலே தேவனை உங்களுக்காக செயல்படும்படி நீங்கள் அனுமதிக்க முடியும். Exercise waiting on the Lord. நாம் தேவனுக்காக காத்திருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயிற்சி செய்ய வேண்டும். மரத்தடியில இருக்கும்போது இடி படும். ஒருவேளை நாம் மரத்தடியிலே காத்திருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இடி முழக்கங்கள் கேட்கலாம். மழை வரும்.
மழை வரலாம். நிறைய பேர் நிறைய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்மை நிற்க விடாதபடிக்கு அநேக ஆலோசனைகளை இப்படியும் பண்ணலாமே அப்படி சொல்லலாம், இப்படி செய்யலாம் என்று கூட அவங்க they may criticize the person who is coming and helping you. நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். But where is your eyes? ஆனால் நம்முடைய கண்கள் எங்கே இருக்கிறது? Do you murmur? நாம் முறுமுறுக்கிறோமா? The Lord promised children of Israel, we will give you the promised land. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்று. தேனும் பாலும் ஓடுற ஒரு இடம், I will give you. அந்த தேனும் பாலும் ஓடுகிற ஒரு தேசத்தை உனக்கு தருவேன் என்று. But if you want to go to the promised land, தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நீ போக, if you want to have that extraordinary promise in your life, அந்த தேவன் கொடுக்கிற அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டுமானால், நான் extraordinary man ஆனோ under his wilderness journey. இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நான் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக நான் காணப்பட வேண்டும். I can never enter that land without becoming a changed person, an extraordinary person. நான் அமிதமான ஒரு வேறு பிரிக்கப்பட்ட மாற்றம் பெற்ற ஒரு மனிதனாக நான் மாறாவிட்டால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியாது. God has given many promises to you. தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். What have you done with it? அவைகளை கொண்டு என்ன செய்கிறீர்கள்? The Lord is asking, I will fulfill that promise. Until you change, I will never fulfill that promise in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மாற்றம் பெறாவிட்டால் என்னுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேற்ற முடியாது. This wilderness journey, you have to say no to everything. இந்த வனாந்திரமான வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களுக்கு வேண்டாம் என்று நாம் மறுப்பு தெரிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Will you take that decision? நாம் அமிதமான தீர்மானம் எடுக்க முடியுமா? David has his own wife, own children, own father-in-law after his life. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தனக்கென்று அவன் மனைவி, பிள்ளைகள், சொந்த மாமனார் இவைகளை அவன் கொண்டிருந்தான். People would have judged him, but his eyes was waiting on the Lord. அவர்கள் அவனுக்கு விரோதமாக வந்த போதெல்லாம் அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்தது. Will you wait on the Lord? தேவனுடைய நேரத்துக்காக நீ காத்திருக்க முடியுமா? Shall we pray? நாம் ஜெபம் செய்யலாம்.